தக்காளிய மட்டும் வச்சு சூப்பரா ஒரு சட்னி செய்யலாங்க. அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ்ல 10 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். அது கூட ஒரு 10 பல் பூண்டு, 7 வரமிளகா, கொஞ்சம் புளி, இது எல்லாத்தையும் மிக்ஸியில கொரகொரப்பா அரைச்சிக்கிட்டு, அடிகனமான ஒரு வாணலிய வச்சு நல்லா எண்ணெய் ஊத்தி காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பில போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சத எடுத்து ஊத்திக்கலாம். ஊத்திட்டு 2 நிமிஷம் கிளறி விடுங்க. அது கூட மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து அதுவும் நல்லா அப்படியே கிளறி விடுங்க. ஃப்ளேம் சிம்லயே இருக்கட்டும். அப்படியே நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு மூடி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க. அப்படியே நல்லா உங்களுக்கு அப்படியே சட்னி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். இந்த சட்னிக்கு நான் முக்கியமாக வெங்காயமே சேர்க்கலங்க. வெறும் தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது 10 நாள் ஆனால் கூட உங்களுக்கு கெடாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்க வேண்டாம், வெளியிலே கூட வச்சுக்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கும் சூடாக நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷைன் ஆஃப் உஷா. பாய்.